ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த காணொளியை மாண்புமிகு முதல்வர் பார்த்தால் நிச்சயமாக சில முடிவுகள் மாற்றப்படலாம். இந்த பட்ஜெட் ரிவைஸ்டு பட்ஜெட் ஆகலாம். இன்னொரு ரிவ்யூ மீட்டிங் அவர் எடுக்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபீட்பேக் என்ன, குழந்தைகளிலேயே மாத்தணும்னு பேசியிருக்காரு, போதை ஒழிப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. இப்படி போய் ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய இது வரைச்சு டக்குன்னு உஸ்வானமாயிருச்சு. சரி, அடுத்தது சிறு குறு தொழில்கள். அது இதை விட ஒரு பெரிய ஷாக். ஒரு பேராகிராஃப் கூட சொல்லலாம். அதுல இருந்தது அத்தியாயம்ன்றது ஒரு பேராகிராஃப் தான். வேலையற்றவர்களுக்கு 4000 ரூபாய் நான் ஸ்டைஃபண்ட் தருவேன். புது தொழில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்க 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உத்தரவாதம் இல்லாத கடனை நான் தரேன். அதுல ஏதாவது ஒன்னாவது வந்திருக்கான்னு பாக்குறோம், ஒண்ணுமே வரல. நிதி நிலைமை இப்போதைக்கு எதுவும் பெருசா நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வராங்கன்னு பார்க்கலாம். இப்ப புதுசா வந்திருக்கிற MSME செக்ரட்டரி not even 1 month old in that seat. Industry secretary not even 2.5 months old. Minister not even 2.5 months old. எல்லாருமே புதுசு. AICTக்காக கொடுப்போம்னு சொல்றாங்களே, AP 200 ஏக்கர் தானே கொடுக்கறாங்க. அகமதாபாத்ல 165 ஏக்கர் தானே கொடுத்திருக்காங்க. 1000 ஏக்கர் எதற்காக AICTக்கு கொடுக்க போறீங்க? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணரும் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவருமான திரு KE ரகுநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அழகு சார், தாவேக அரசாங்கத்துடைய முதல் முழுநேர பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு நிதியமைச்சர் மரியா வில்சன். இந்த அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட் அப்படின்றனால அதில் இயல்பாகவே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது, எதிர்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. முன்னாடியே ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, வெள்ளை அறிக்கையை, நிதி நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு அந்த இது சொன்னதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் வரப்போகுது, என்னென்ன மாதிரி திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்த சமயத்தில் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. 2.5 மணி நேரம் இந்த பட்ஜெட் என்பது வாசிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பொருளாதார அறிஞராக, ஒரு தொழில் முனைவோராக இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி சார்? உண்மைதான் அழகு. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய தேவைகள், உடனடி தீர்வுகள் காணப்பட வேண்டிய ஒரு பட்ஜெட் இது. முதலமைச்சருக்கு முதல் பட்ஜெட், நிதித்துறை அமைச்சருக்கும் முதல் பட்ஜெட், இன்றைய சீஃப் செக்ரட்டரிக்கும் முதல் பட்ஜெட், இன்றைய நிதித்துறை அமைச்சருக்கும் முதல் பட்ஜெட். இத்தனை முதல்கள் இருக்கும் பொழுது நிறைய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ஆஃப் த ஸ்டேட், இன்னொரு பக்கத்தில் எக்கச்சக்க மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ், அனைத்து தரப்பினரையும் திருப்தி அடைய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மக்கள் அபரிமிதமான ஒரு அன்பையும் ஒரு அபிமானத்தையும் மாண்புமிகு முதல்வர் பேரில் வச்சிருக்கிறத பார்க்குறோம். அவர் நல்லது பண்ணுவார், நல்லது தான் பண்ணுவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகம். இதற்கு நடுவில் எப்படி இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். இந்த முறை பட்ஜெட் கன்சல்டேஷனுக்கு எந்த ஒரு தொழில் அமைப்புகளையும் அழைத்து கூட்டத்தை நடத்தி கருத்துக்களை கேட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை. அதுவும் முதல் முறை. இதுவும் முதல் முறை. அழைக்காமல் இருக்கிறதும் 15 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த ரெவ்யூ மீட்டிங்கை முதலமைச்சரே எடுத்து இன்வால்வ் ஆனதும் இதுவும் முதல் முறை. நம்ம தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் என்பது 15 நாட்கள் டெய்லி ஒரு துறை, அந்த துறை சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாரையும் வச்சு கேட்டார். அவருக்கு புரியுது இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். வேலை வாய்ப்புகள் இன்றைய தேதியில் மிக கடுமையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது புரியுது. அதில் நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கார். அப்போ நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம், நிச்சயமாக அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவார். அவருடைய இலக்காக பதவியேற்ற உடனே சொன்னது $1.5 trillion எக்கானமி இன்னும் 10 வருடங்களில் அடைவோம். அப்போவே நாங்கள்லாம் கொஞ்சம் யோசித்தோம், அடுத்த 10 ஆண்டுகளில் 1.5 trillion இலக்குனா எந்த பாதையில் நம்ம செல்லணும், மைல்ஸ்டோன் என்ன இருக்கணும், growth பேட்டர்ன் எப்படி இருக்கணும்,
கிட்டத்தட்ட 15-16% ஜிடிபியினுடைய ஆண்டு வளர்ச்சி இருந்தால்தான் 10 ஆண்டுகளில் இதை அடைய முடியும். 15% ஜிடிபியோட வளர்ச்சி மட்டுமே இருக்கணும். வளர்ச்சி மட்டுமே இருக்கணும். ஸ்டேட்டோட ஜிடிபி, ஸ்டேட்டினுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி இப்போ வந்து 12%, 11.9%. 15-16% வளர்ச்சி வேண்டும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வேண்டும் அப்படின்னா எதை நோக்கி நம்ம போகணுன்றது திட்டங்களை வகுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இன்றைய தேதியில் கடன் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. அப்போ 13 லட்சம் கோடி இதற்கு முன்பு ஆண்ட டிஎம்கே அரசு வந்த உடனே ஏடிஎம்கே அரசு சொன்னது கடனை வாங்கி 5.5 லட்சம் கோடியில் வச்சுட்டாங்கன்னு. இப்போ டிஎம்கே போய் டிவிகே அரசு வந்து சொன்னது கடனை இப்பொழுது 10.5 லட்சம் கோடியில் வைத்து விட்டார்கள் என்று. இவர்கள் அடுத்த 5 ஆண்டு முடிந்து எந்த அளவில் இந்த கடன் இருக்க போகிறதுன்றது ஒரு கேள்விக்குறி. அதிகமாக போகுதா, குறைய போகுதா, ஒன்றுமே இல்லாமல் ஆக போகிறதா, சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக மாற போகிறோமா, இது எதை நோக்கி போகிறாங்க? இன்றைக்கு ஒரு நாளைக்கு 217 கோடி வரி மட்டுமே கட்டுற மாநிலம் இது. கிட்டத்தட்ட 62% நமது ஒரு ரூபாய் வருமானம் வந்தால் அதை செலவு செய்வதிலே 63% அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். அது வரி, கடனை திருப்புதல், சம்பளம் அல்லது பென்ஷன், இவற்றிற்கு மட்டும்தான். வரினா வட்டி சொல்றீங்களா சார்? இன்ட்ரெஸ்ட். ஓகே. வாங்கின கடனுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும். ரொம்ப எதிர்பார்ப்புடன் உட்கார்ந்த ஒரு பட்ஜெட் இது. 2.5 மணி நேரம் ஒரு சினிமாவை போல ஆரம்பித்தது. முதல் ஒரு 15-20 நிமிடங்கள் அவருடைய உரையை கேட்கும் பொழுது நிமிர்ந்து உட்கார வைத்த ஒரு உரை. பேச்சு ரொம்ப இல்லை, செயலில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸை டச் பண்ண ஆரம்பித்தது. அடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் சில பள்ளிக்கல்வித்துறை, ஸ்கில் டெவலப்மெண்ட், லேபர் ரிஃபார்ம்ஸை நோக்கி போகும் பொழுது பரவாயில்லையே, திறன் வளர்க்க போகிறத பற்றி பேசியிருக்காங்களே, குழந்தைகள்லேயே மாற்றணும்னு பேசியிருக்காரே, போதை ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறாரே அப்படின்னு. இப்படி போய் ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய இது வரைச்சே டக்குன்னு புஸ்வானம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு துறைக்கு 3 அறிவிப்புகள் தான் இந்த பட்ஜெட்டில். 3/4 பக்கம்தான் பட்ஜெட்டினுடைய உரையிலே இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்க? முதல் பேராகிராஃபில் இவர்களது ஆட்சி காலத்திலே 3 மாதங்களிலே எவ்வளவு எம்ஓயு போட்டிருக்கிறோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, எவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோன்றதை பற்றி பேசியிருக்காங்க. பாசிட்டிவ். அடுத்தது தொழில் பாலிசியை இன்னும் கொஞ்ச நாளில் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 3வது தூத்துக்குடியில் ஒரு கிளஸ்டர் டெவலப்மெண்ட், ஏரோஸ்பேஸ் சார்ந்த நிறுவனங்கள், இதை மாதிரி சில புள்ளிகளை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான். சரி, அடுத்தது சிறு குறு தொழில்கள். அது இதை விட ஒரு பெரிய ஷாக். ஒரு பேராகிராஃப் கூட சொல்லலை. அதில் இருந்தது அத்தியாயம்ன்றது ஒரு பேராகிராஃப் தான் சிறு குறு தொழில்களை பற்றி. இந்த நாட்டினுடைய அல்லது இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு துறை, கடந்த 2 வருடங்களாக மிக அளவுக்கு அதிக கஷ்டங்களை உணர்ந்த ஒரு துறை. ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்கன் டாரிஃப்னால் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், போரினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டினுடைய விலை காணாத ஏற்றத்தில் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸினுடைய தடையினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், மூலப்பொருட்களின் விலை உயர்வினால் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை. ஆமாம். ஒரு பக்கத்தில் ஐடி நிறுவனங்களால் ஏஐ தொழில்நுட்பத்தினால் வேலை இழக்கக்கூடிய, கொத்தாக வேலையை இழக்கக்கூடிய ஒரு நிலவு. இன்னொரு பக்கம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நவீனமயமாக்கப்படுறதுல ரொபாட்டிக்ஸ் வந்தாச்சு, ஆட்டோமேஷன் வந்தாச்சு, ஏஐ மெஷின் லேர்னிங் வந்தாச்சு. அப்போது மனிதனுடைய ஈடுபாடு, தேவைகள் குறைஞ்சிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2
மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய எதிர்பார்த்தோம். இப்படியே கொஞ்சம் ஒரு தொய்வை பார்த்தோம் அந்த ஸ்பீச்சில். கடைசியில் வந்த உடனே ஆன்டி கிளைமேக்ஸை பார்த்தோம். அந்த ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இவர்கள் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டு 55,000 கோடி கடன் அதிகப்படுத்தப்படும், இன்னும் 2 வருடங்களுக்காவது கடன் வாங்காமல் நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரோட் மேப்பு என்ன, எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றது புரியல. எல்லாரும் தொழில் முனைபவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, தமிழகத்தில் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிட்டு வருது, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஆந்திர பிரதேசத்தில் கம்மியாயிடுச்சு, யூபியில் இன்னும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, வேலையாட்கள் அங்கேயே இருக்காங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வருவது குறைந்து விட்டது. அப்போ புலம்பெயர்ந்த தொழில் முனைபவர்கள் வந்துட்டாங்க. இங்கிருந்து மைக்ரேட்டிங் டு அதர் ஸ்டேட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதா வரப்போகிறது இல்லையா தெளிவு இல்லை. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஆண்டு என்ன இருக்க போகுது, எதில் இருக்க போகுதுன்றதும் குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுக்கு தெரியும், இந்த அரசு வந்த ஒரு 3 மாதங்களிலே கிட்டத்தட்ட 4,500 கோடி மதிப்புள்ள டெண்டர்களை நிறுத்தி வச்சாங்க. இது ஒரு ஃபியர் சைக்காசிஸை உருவாக்கிச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டரை நம்பி நான் என்னுடைய முதலீடுகளை பண்ணியிருப்பேன். திடீர்னு நீங்கள் மாறின உடனே ஆள் எனக்கு ஆர்டர் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இந்த டெண்டர் மறுபடியும் விட போகிறீங்களா அல்லது விட போகிறது இல்லையா? அப்படி விட போகிறீங்கன்னா யாருக்கு கொடுக்க போகிறீங்க, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ கேள்வி வரும். இன்றைக்கு நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பட்ஜெட் ஸ்பீச்சில், புதியவர்களும் இனிமேல் டெண்டரிலே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவு விதிமுறைகளை தளர்த்துவோம், ஆப்பர்ச்சுனிட்டி மஸ்ட் பி கிவன் டு எவ்ரிபடினர். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் செயல்முறையில் இது நல்லதல்ல. இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. திடீர்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு வெண்டரை விட்டுட்டு ஒரு புதுசாக ஒருத்தர்கிட்ட நான் போயிட்டேன்னா ரிஸ்க் எடுக்கிறேன். ரெண்டாவது, ஏற்கனவே கிரியேட் பண்ண கெப்பாசிட்டி என்ன ஆகும்? இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ரோட் கான்ட்ராக்ட்ஸில் 4,000 கோடி 5,000 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனம், நீங்கள் அவங்கள பிராண்ட் பண்ணிட்டீங்க. அதனால் அந்த ஆர்டரை எடுக்கிறதுக்காக திடீர்னு ஒரு சின்ன கம்பெனி வருது, லோயஸ்ட்டாக கோட் பண்ணி ஆர்டர் எடுத்துருச்சு. ஆனால் ரெடினஸ் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதை அவங்க உருவாக்குறதுக்கு நாட்கள் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ட்ரையல் அண்ட் எரரில் குவாலிட்டி எனக்கு கிடைக்கலாம். அப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ் ரிஸ்கியாக இருக்கும். பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணிடலாம். ஏன் இவர்களே ஆட்சிக்கு நடத்தவில்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அ மஸ்ட், பட் ட்ரையல் அண்ட் எரரை கிளியர் பண்ணணும்னா ஷார்ப். ஓகே. ஸோ கெப்பாசிட்டி பில்டிங்கு அந்த இடத்துல வேலையாட்கள் போயிடுவாங்களே, அவங்க என்ன இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது தீர்வு கிடையாது. ஓகே. பொலிட்டிக்கல் ஸ்பீச் இஸ் டிஃப்ரெண்ட் டு எக்கனாமிக் ஸ்பீச். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரைட்ஸ் த ப்ரிஸ்கிரிப்ஷன். அப்போ நாங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்? நாங்கள் எதுவுமே கேட்கல, நீங்கள் தரேன்னு சொன்னதை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே. உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பொழைச்சிட்டு போகிறோம். நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க? 15,000 கோடி தரேன் கடன், இபி டேரிஃபை நான் இது பண்ணிடுறேன், ரெகுலரைஸ் பண்ணுறேன், கமர்ஷியலைசேஷன் பண்ணுறேன், டேக்ஸை நான் குறைக்கிறேன், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா இந்த இன்சென்டிவ் தரேன், எவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இத்தனை பேருக்கு நான் இன்டர்ன்ஷிப் தரேன், 10,000 ரூபாய் நான் ஸ்டைஃபண்ட் தருவேன், வேலையற்றவர்களுக்கு 4,000 ரூபாய் நான் ஸ்டைஃபண்ட் தருவேன், புது தொழில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்க 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உத்தரவாதம் இல்லாத கடனை நான் தரேன், டெக்னாலஜி புதுசாக இன்வென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆண்டர்பிரினர்ஷிப்பை நான் கிரியேட் பண்ணி தரேன். எவ்வளோ ப்ராமிஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றாவது வந்திருக்கான்னு பார்க்குறோம், ஒன்றுமே வரல. நல வாரியம் கேட்டாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம். திருப்பூரில்
திருப்பூர் அதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் நல வாரியம், வெல்ஃபேர் சொசைட்டி வரல. குறுந்தொழில்கள் சார்பாக நல வாரியம் கேட்டாங்க, ஒன்றும் வரல. லோன் அசிஸ்டன்ஸும் காணோம், ஒரு எமர்ஜென்சி கேபிட்டல் ஃபண்டும் காணோம். அப்போ எப்படி இது? நாங்கள் என்ன எதிர்பார்த்துருப்போம், மற்ற மாநிலங்களை விட டெஃபினட்டாக தமிழ்நாடு ஏதாவது புதுசாக கொடுக்கும், அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இருக்கிறவங்கள ரீட்டைன் பண்ணுறது ஒன்று, மீதி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய சிறு குறு தொழில்களையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்ரோச் வச்சு ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்கி கொடுப்பாங்க. ரெண்டாவது சேல்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. நீ அதிகமாக பிஸ்னஸ் பண்ணு, நான் அதிகமாக உனக்கு நான் சப்சிடி தரேன். நீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணு, நான் அதுக்கு சப்சிடி தரேன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். நீங்கள் சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவை மார்க்கெட்டிங்க்கு கொடுங்க. அதே மாதிரி R&D பேஸ்டு இன்சென்டிவ் கொண்டு வாங்க ஸ்கீமை. புதுசான ஒரு தயாரிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்வால்வ் பண்ணக்கூடிய செலவுகளில் நாங்கள் இவ்வளோ சப்சிடி தரோன்னு சொல்லுங்கள். இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இன்சென்டிவ் கொடுங்க. இத்தனை ஆட்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் இவ்வளவு சப்சிடைஸ்டு பண்ணுறோன்னு. அட்லீஸ்ட் ஒர்க்கிங் ஜாஸ்தியாகும், ஓகே, மேன் பவர் ஜாஸ்தியாகும். மார்க்கெட்டிங் பேஸ்டு இன்சென்டிவ் கொடுங்க. FTA கையெழுத்து போட்டிருக்கோம், யூகேவோட இவ்வளவு மார்க்கெட் வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் யூகேயில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு. இனிமேல் 0% டியூட்டியில் எங்கள் இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த 60,000 கோடியில் 30% எனக்கு தமிழகத்துக்கு வரணும். ஒரு கோல் வைங்க, ஒரு அப்ஜெக்டிவ் வைங்க, அதை நோக்கி போங்க. அதுக்கு கண்டெய்னர் டெர்மினல்ஸை கொண்டு வாங்க, ட்ரை போர்ட்ஸை கொண்டு வாங்க, புது புது டெக்னாலஜிகளை ஊக்குவிங்க. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பட்டியலிட்டீங்க, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் ட்ராபேக் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க, பெருசாக எதிர்பார்த்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆட்சி அதிகாரம் தான் இவங்களுக்கு புதுசாக வந்திருக்கு. ஆனால் அதிகாரிகள்லாம் வந்து பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவங்க தானே. ஒருவேளை அவங்க சொல்லி இவங்க வந்து கேட்கலையா, இல்லை நிதி நிலைமை வந்து இப்போதைக்கு எதுவும் பெருசாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டே வராங்கன்னு பார்க்கலாமா? ரெண்டு விஷயம். அதிகாரிகள் வந்த உடனே மாற்றப்பட்டார்கள். ஸோ அவங்களுக்கும் இப்போ ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையில் இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்கிற MSME செக்ரட்டரி நாட் ஈவன் 1 month old in that seat. Industry secretary not even 2.5 months old. Minister not even 2.5 months old. எல்லாருமே புதுசு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, எதை நோக்கி நம்ம பயணப்படுறோன்றது தெளிவாக இல்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் எனக்குன்னு ஒரு திட்டம் மைண்டில் ஏறும். Forget about my blaming previous political party. Forget about my blaming corruption. Forget about my blaming system flaw. ஓகே, இதெல்லாம் மீறி இது டெம்பரரி, இதை நான் அடைச்சிடலாம். எனக்கு ஓட்டை எங்கே இருக்குன்னு தெரியும், அதை நான் எப்படி அடைக்கணும்னு தெரியும், அடைச்சிடலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம். இப்போவே டிராஸ்டிக்கலாக கரப்ஷன் நிறைய இடங்களில் குறைஞ்சிட்டு அதை பார்க்குறோம், கண்ணுக்கு தெரிந்து. இது சஸ்டெயின் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, பட் குறைஞ்சது உண்மை. ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறது உண்மை. பட் அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், இவங்களுடைய கோல் என்ன? அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்களா? ஓகே. பர்சனல் GDP, தனிநபருடைய வருமானத்தை 25% உயர்த்துவோம் இப்போ இருக்கிறத விட அப்படின்னு ஏதாவது வச்சுருக்காங்களா? அல்லது நாட்டினுடைய மாநிலத்தினுடைய கடனை நாங்கள் 50% குறைத்து விடுவோம் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்காங்களா? இல்லை, அது வந்து ரியலிஸ்டிக்காக கிடையாது இல்லை சார். 50%ன்றது கோல். ஸோ எனக்கு நீங்கள் இப்போ ஆட்சியை கொடுத்துருக்கீங்க, இது என்னுடைய முதல் பட்ஜெட். இதே மாதிரி அடுத்த 5வது ஆண்டு நான் என்னுடைய பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது என்னுடைய ப்ராமிஸ் உங்களுக்கு இதுதான். ஓகே. தமிழ்நாட்டிலே தனிநபருடைய வருமானம் இப்பொழுது இருக்கக்கூடிய 2300 நாங்கள் 5500க்கு கொண்டு போவோம். ஏதாவது சொல்லுங்கள், ரீசனபிளாக சொல்லுங்கள், அல்லது அன்ரீசனபிளாக கூட சொல்லுங்கள். கோல் தானே. நீங்கள் சொல்கிற வேல்யூ வந்து அமெரிக்க டாலரில் ஒரு ஆண்டு டாலரில்
இந்தியாவினுடைய சராசரி வருமானத்தை விட தமிழகத்தில் இருப்பவர்களுடைய வருமானம் அதிகம். இன்னும் நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த தமிழ்நாடு இந்திய அளவில் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாப் ஓரியன்ட் எக்கானமியாக இப்போ இருக்குது. இதை நான் மாற்றி கன்சம்ஷன் பேஸ்டு எக்கானமியாக மாற்றிடுவேன்னு சொல்லுங்கள். கன்சியூமர் பேஸ்ட், அதாவது தமிழ்நாட்டிலே நுகர்வோர் அதிகம், வாங்கும் சக்தி அதிகம், வளர்ச்சி அதிகம் அப்படின்றது நான் ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியை போடுவாங்க. சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே நான் தயாரிக்கக்கூடிய பொருளை நான் ஹைதராபாத்தில் விற்றேன்னா தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மிக கம்மி. சென்னையில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிற பொருளை நான் தமிழ்நாட்டிலேயே ஒருத்தருக்கு விற்றேன்னா அதனுடைய வருவாய் மொத்தமாக தமிழகத்திற்கு. கரெக்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஆல் இண்டஸ்ட்ரி கம் டு தமிழ்நாடு, மேக் இன் தமிழ்நாடு, டேக் இட் எனிவேர் இன் த வேர்ல்டு. மாற வேண்டியது ஐ வில் கிரியேட் டிமாண்ட் இன் தி ஸ்டேட். வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தி காட்டுறேன், மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி காட்டுறேன். வேலையற்றவர்களே இருக்கக்கூடாது. படித்த உடனே வேலை கிடைச்சிருக்கணும், அல்லது படிக்கும் பொழுதே வேலை கிடைச்சிருக்கணும். அந்த அளவு ஆப்பர்ச்சுனிட்டிகளை நான் உருவாக்குறேன்னு சொல்லி இருக்கணும். இதை மாதிரி சில கொள்கைகளை எதிர்பார்ப்பேன். சார், இப்போ கடனை பற்றி பேசும்போது சார், நீங்கள் சொன்னது போல் ஏற்கனவே வந்து தாவேக் அரசாங்கம் வெள்ளை அறிக்கையில் அதிகமாக கடன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்போவே சொல்லியிருந்தாங்க. இப்போவும் வந்து கடன் வந்து அதிகமாக வாங்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாதத்திலே வந்து 20,000 கோடி அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறாங்க சார். ஸோ உண்மையிலேயே அந்த கடன் வந்து இந்த அரசால் வாங்கப்பட்டிருக்கா? என்னென்ன மாதிரி திட்டங்களில் வந்து அந்த கடனை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க? ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளேமாக டிவிக்கு அரசாங்கம் ஃபஸ்ட்டு வச்சாங்க, கடன் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதே ஒரு ரோட் மேப்பை இவங்களும் ஃபாலோ பண்ணும்போது இவங்க எந்த வகையில் வந்து மாற்றமாக வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை சார். இது வந்து இந்த பட்ஜெட் வந்து இந்த ஆனுவல்னுடைய பட்ஜெட், நாட் குவார்ட்டர்லி பட்ஜெட். அப்போ குவார்ட்டர்லியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது இந்த பட்ஜெட்லேருந்து தெரியவே தெரியாது. இவர்களது எண்ண ஓட்டத்திலே அடுத்த ஆண்டு பட்ஜெட் போடும் பொழுது இந்த ஆண்டினுடைய ஆக்சுவல் ரெவென்யூ வர்சஸ் எக்ஸ்பெண்டிச்சரை போடுவோம். அப்போது எங்களுடைய கடன் 55,000 கோடி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அந்த 55 ஏற்கனவே 20 வாங்கிட்டாங்களா, இன்னும் வாங்கவே இல்லையா, அதை பற்றி ஒரு பெரிய ஒரி கிடையாது. பட் அந்த 55 வந்தாலே இன்னும் இந்த பட்ஜெட்டில் நிறைய இவங்களுடைய ப்ராமிசஸை சொல்லவே இல்லை. கரெக்டா? இந்த பட்ஜெட்டில் எதுவும் வரல. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படுவோம்னு சொன்னதில் ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க. 200 யூனிட் 500 யூனிட் அப்படின்னு சீலிங் வச்சுருந்தாங்க. நிறைய சொல்லலாம். இன்னும் எக்ஸ்பெண்டிச்சரை இந்த பட்ஜெட்டில் வரல. மகளிர் உதவித்தொகை ஆகட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட்ஸுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் எதுவும் வரல. இது வராத பொழுதே இருக்கிற டெண்டர்களை நீங்கள் கேன்சல் பண்ண போதே பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி குறைந்த செலவுகளை எஸ்டிமேட் பண்ணும் பொழுது எப்படி 50,000 கோடி வந்தது லோனு? அப்போது ஆட்சி முடியறச்சே இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் சொன்ன மாதிரி, தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரி 20 லட்சம் கோடிக்கு கடன் போயிருமா? ஏன்னா அவ்வளவு ஸ்கீமை நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் நேச்சுரலாக ஏற்படக்கூடிய பயம். இன்றைக்கு இவர்களது இலக்குக்கு தகுந்த பாதை இந்த பட்ஜெட்டில் தெரியல. இது வேற ஒரு கவர்மெண்டில் இருந்திருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? டிசப்பாயிண்டிங் பட்ஜெட்னு சொல்லலாம், அப்செட்டிங் பட்ஜெட்னு சொல்லலாம், பட்ஜெட் வித்தவுட் எனி ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாக்க. இவர்கள்கிட்ட ஏற்பாடு இன்னும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. தெரியாததுனால் மிஸ் ஆயிருச்சோன்றது கூட ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம் இவர்களுக்கு, இளைஞர்கள்ன்றதுனால. இப்போ நம்ம பேசுறது கூட
இது அவருடைய காதுக்கு போகும்பொழுது இதில் இருக்கக்கூடிய நியாயங்களை அவர் புரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கலாமே, இந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வந்திருக்கலாமே, எப்படி இருந்தாலும் எம்எஸ்எம்இக்கு 2200 கோடி அலோகேஷன் சொல்லியிருக்கிறோமே, அந்த 2200 கோடியில் 1500 கோடிக்கு வெறும் பில்டிங் கட்டுறதாவே சொல்லியிருக்கிறோமே. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க சார், கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, ஆலோசனை பண்ணியிருக்கலாமே, அதெல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லது he may evaluate the performance of the individual ministers. ஏன் இதை ஹைலைட் பண்ணலை நீங்கள்? ஏன் இந்த பிரச்சனை இருக்கிறத சொல்லலை? இவ்வளவு பெரிய மார்க்கெட் நம்ம எஃப்டிஏனால் வந்திருக்கே, யூகேனால, ஏன் இதை நீங்கள் சொல்லலை? இந்த ஸ்கீம் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறாங்களே, நீங்கள் எதுக்கு இதை தனியாக மறுபடியும் ஒரு வாட்டி அலோகேட் பண்ணுறீங்க? பிரைம் மினிஸ்டர்னுடைய சப்சிடி ஸ்கீம் சோலாருக்காக ஏற்கனவே இருக்கே. அந்த தரவுகளை பார்க்கும் பொழுது தமிழகம் மிக பின்தங்கி இருக்கே அதை யூட்டிலைசேஷனில். ஏன் அது பின்தங்கி இருக்குன்னு முதல்ல கவனிங்க. அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களையுங்க. அதை முதல்ல ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க. அதில் முதல் மாநிலமாக இந்தியா லெவலில் வாங்க ரூஃப்டாப் சோலார் சிஸ்டமில். இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு சப்சிடி தரேன்னு ஆரம்பிக்கிறீங்க? இது மாதிரிலாம் கேட்டிருக்கலாம் சார். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து பாதி வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்பட்டது, எதுக்குமே நிதி ஒதுக்கீடு பண்ணப்படல. இன்னொரு பக்கம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படல. இன்னொரு பக்கம் வந்து இந்த காவிரி நிதி விவகாரமாக வந்து பெருசாக எந்த விதமான கருத்தும் பட்ஜெட்டில் இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு புறம் வந்து இந்த பட்ஜெட்டில் அதிகமாக பயன்படுத்திய சொல் என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, ஏஐ. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது போல் பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க அமௌண்ட்டை. ஆனால் பள்ளிகளிலிருந்தே பசங்களுக்கு வந்து ஏஐ நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபஸ்ட்டு பார்த்தாலும் இது ரியலிஸ்டிக்காக இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரெசண்ட்டில்? இந்த பட்ஜெட்னுடைய உரையில் கிட்டத்தட்ட 40 இடங்களில் செயற்கை நுண்ணறிவை பற்றி அமைச்சர் பேசியிருக்கார். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அவரையே கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இன்றைய அத்தியாவசிய தேவை தமிழகத்திலே வேலை வாய்ப்புகள். ஏற்கனவே ஏஐனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் செக்டோரியலாக வேலை வாய்ப்புகள் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். 10,000 பேர் ஒரே நாளில் வேலையை விட்டு எடுக்கப்படுறாங்க, 4,000 பேர் எடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்க்கும் பொழுது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு ஆளே இனிமேல் தேவையில்லை, சாட்பாட்டை வச்சுட்டு பண்ணிடலான்னு தோணுது. ஒரு செக்டரே போய்கிட்டு இருக்கு ஏஐனால். இன்னொரு பக்கத்தில் மேனுஃபேக்சரிங் கவிழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொபாட்டிக்ஸ் வந்தாச்சு, ஆட்டோமேஷன் வந்தாச்சு, தானி இயங்கக்கூடிய எந்திரங்கள் வந்தாச்சு, மிஷின் லேர்னிங் சொல்கிறாங்க, ஒரு மிஷின் லேர்னிங் வந்தாச்சு. அப்போ நீங்கள் ஏஐயை பற்றி பேசுகிறீங்களே, ஏஐ அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் அல்ல, ஏஐ அப்படின்றது ஒரு செக்டரும் அல்ல, போல் வால்ட் மாதிரி. அது ஹை ஜம்புக்கும் போல் வால்ட்டுக்கும் உள்ள இடைவெளி. அது போல் இஸ் ஏஐ டெக்னாலஜி. இதில் எப்படி ட்ரைனிங் கொடுப்பீங்க? ஏஐயை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு 1 hour போகிறோம். அதற்கு மேலே என்ன ட்ரைனிங் நான் கொடுத்தாலும் ஸ்பெசிஃபிக்காகத்தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அதில் இருக்கிற ஏஐ, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தி பெருசாகலாம். பிடி இருக்குது. சாட்ஜிடிபியை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு நான் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனால் சாட்ஜிடிபியை எப்படி உருவாக்குறதுன்னு நான் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இது ஏன் ஏஐ எவ்வளவு ப்ரொமோட் பண்ணுறாங்க இவங்க? 1000 ஏக்கர் லேண்ட் ஏஐ சிட்டிக்காக கொடுப்போம்னு சொல்கிறாங்களே. நாட்டளவில் லேட்டஸ்ட் ஹைதராபாத், ஏபி 200 ஏக்கர் தானே கொடுக்குறாங்க. அகமதாபாத்தில் 165 ஏக்கர் தானே கொடுத்துருக்காங்க ஏஐ சிட்டிக்காக. இந்தோர், லக்னோவில் ஏஐ சிட்டி வந்துக்கிட்டு இருக்கு. 200 ஏக்கருக்கு மேலே போலையே. அப்போ நீங்கள் 1000 ஏக்கர் எதற்காக ஏஐ சிட்டிக்கு கொடுக்க போகிறீங்க? அதுக்கேற்ற மாதிரி முதலீடுகள் அதிகமாக வரும்னு நினச்சிருக்காங்க. ஏஐக்காக முதலீடு வராது. ஏஐ இஸ் எ டெக்னாலஜி டெவலப்பிங் சிச்சுவேஷன். அது கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ். ஜிசிசி சென்டர் என்ன பண்ணுறாங்க, அதுதான் பண்ணுவாங்க. ஸோ எதை வளர்க்கணும் இந்த நேரத்தில்ன்றது தான் முக்கியம். ஏஐ இஸ் நாட் எட் ரைப். இன்னைக்கு என்ன தேவை? ஜாப்ஸ். அதை கொடுக்கறது யாரு? எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இ ஒழுங்காக இருக்காங்களா? இல்லை. அப்போ அதை கரெக்ட் பண்ணு.
ஏஐ இன்னும் டெவலப் ஆகட்டும், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், இன்னும் 4 வருஷம் ஆகட்டும், ஒரு நல்ல ரைப் ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அது ஏஐயும் கற்றுக் கொடுக்கலாம். இன்றைக்கு நீங்கள் திறனை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். சஸ்டெய்னிங் பண்ணியிருக்கணும். எனக்கு ஏஐயில் அதுக்கு உண்டான அலோகேஷனும் எனக்கு சரியாக படலை. எனக்கு இந்த நேரத்தில் உடன்பாடு இல்லை. ஒரு இன்விசிபிள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அவங்களோட பார்வையில் எப்படி இருக்குமோ சார், ஒருவேளை ஃபியூச்சர் வந்து பசங்களுக்கு ஏஐ முக்கியம், ஏஐ மூலிமா ஸ்மார்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும், அவங்க கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு தேவை இருக்கலாம்னு பார்க்கலாம் இல்லையா? 2 வருடங்களுக்கு முன்னால் ஏஐ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 2 வருடங்களுக்கு பின்னால் புதுசாக ஒரு டெக்னாலஜி வராதுன்னு நீங்கள் நம்ப முடியுமா? அப்போ எதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ப்ரிப்பேர் தம் ஃபார் டுடே. ஓகே, இதுலேயே கேப் இருக்கிறத பார்க்குறோம். ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறோம், டிஃபென்ஸ் காரிடரை பற்றி பேசுகிறோம், லைஃப் சயின்சஸை பற்றி பேசுகிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பேசுகிறோம், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசுகிறோம், ஷிப் பில்டிங்கை பற்றி பேசுகிறோம், ஜிசிசியை பற்றி பேசுகிறோம், ஃபின்டெக்கை பற்றி பேசுகிறோம், ஏஐயை பற்றி பேசுகிறோம், ரொபாட்டிக்ஸை பற்றி பேசுகிறோம், ட்ரோனை பற்றி பேசுகிறோம். இது எல்லாமே இப்போது ரைப்பாக இருக்கக்கூடிய துறைகள் தானே, வேலைவாய்ப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடிய துறைகள் தானே. இந்த துறையிலே தமிழகத்திலே கிட்டத்தட்ட 65% வெளிமாநிலத்திலிருந்து வர்றவங்க தானே உபயோகப்படுத்திக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா, திறனை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? இதைத்தானே உங்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்கீங்க. லோக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், லோக்கலைட்ஸை எம்ப்ளாய் பண்ணால் 75% நான் இன்சென்டிவ் தரேன்னு சொல்லியிருக்கீங்களா? அதை தானே இன்னைக்கு முன்னெடுத்திருக்கணும். எது நமக்கு முக்கியம்? ப்ரையாரிட்டைஸ். அந்த ப்ரையாரிட்டைஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை இவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியலையான்னு தெரியல. ஒரு எக்கனாமிக் கவுன்சிலை கொண்டு வந்திருக்காங்க, ஒத்துக்கிறோம். மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைச்சிருக்காரதா சொல்கிறாங்க. ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் வேற, சோஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வேற, டச் வித் த லோக்கல் மார்க்கெட் வேற. மான்டெக் சிங் அலுவாலியா ஹேஸ் நாட் பீன் ஃப்ரம் தமிழ்நாடு, ஹேஸ் நாட் லிவ்ட் இன் தமிழ்நாடு. இதற்கு முன்பு இருந்த 5 பேருமே தமிழகத்திலே வசிப்பவர்கள் இல்லை. அதில் இருந்தவர்கள் பல பேருக்கு தமிழ் கூட பேச தெரியாது. அப்போ தமிழர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறார்கள், என்ன இண்டஸ்ட்ரி இங்கே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா பம்ப் செட் இண்டஸ்ட்ரி எப்படி அது வளர்ந்தது, ஃபவுண்ட்ரி எப்படி அங்கே வளர்ந்தது, அதனுடைய பிரச்சனை என்ன. திருப்பூர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயத்த தொழில்களில் என்னென்ன பிரச்சனை, லோக்கல் கனெக்ட் இல்லை. அப்போ தமிழகத்தில் எக்ஸ்பர்ட்ஸே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஸோ என்ன பேசிஸில் அவங்களுடைய அட்வைஸு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லது எந்த விதத்தில் இதற்கு முன்பு இருந்த 5 பேருடைய அட்வைஸு தமிழகத்தினுடைய நிதி நிலைமையை தூக்கி நிறுத்தியிருக்கு? இல்லையே. 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு போயிருக்கு. ரோட் மேப். அண்ட் ஹூ இஸ் த எக்ஸ்பர்ட்? டொமைன் நாலேஜ். உங்களுக்கு தெரியுமா, பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் கவுன்சில்னு இந்த கண்ட்ரியில் இருக்கு. அதில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நமக்கு வெளியில் யாருக்கும் அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க. டொமைன் நாலேஜ். நம்ம பாப்புலர் பீப்புளை வச்சுக்கிறோம், ஆனால் ஆக்ஷன் இல்லை. இல்லை, ஆக்ஷனுக்கு எது சார் தடையாக இருக்குங்க பெருசாக? ஏன்னா திமுக ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட அட்வைசரி மூலமாக சிறப்பாக கடன் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் சிறப்பாக செயல்பட்டதெல்லாம் சொன்னாங்க அவங்க. இதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து மான்டெக் சிங் அலுவாலியாவை ஒரு கமிஷனை நியமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஆக்ஷன் இல்லை அப்படின்னா எந்த விஷயம் வந்து இதை தடை பண்ணுறாங்க, இதை வந்து செயல்படுத்த முடியாமல்? இல்லை, ஒரு அட்வைசர்ன்றது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி. ரொம்ப எளிதானது இந்த உலகத்தில் அட்வைஸ் கொடுக்கறது தான். கமிட்மெண்ட் இருக்கணும். ஏன் இன்னும் 90 நாட்கள் ஆகி கூட திட்டக்குழுவை ஃபார்ம் பண்ணல நீங்கள்? எது ப்ரையாரிட்டி? ஃபார்மிங் அன் எக்ஸ்டர்னல் கமிட்டி, எக்ஸ்பர்ட்ஸ் கவுன்சில் வித் எக்ஸ்டர்னல் பீப்புள்
ஆர் ஃபார்மிங் எ ஃபுல் டைம் பிளானிங் கமிஷன். ப்ரையாரிட்டி. ஃபுல் டைமாக இருக்கிறவங்க அக்கௌண்டபிள். அட்வைசரி ரோல் இஸ் நாட் அக்கௌண்டபிள். And accounting role need not be in all subjects. என்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எனக்கு எந்த டொமைனில் ஸ்பெஷலிஸ்டோ அதில் நான் உங்களுக்கு அனலைஸ் மட்டும் பண்ணி சொல்லலாம். ஓகே. நான் உங்கள் தலைவிதியை மாற்ற மாட்டேன், உங்கள் பார்வையே கரெக்ட் பண்ணுவேன். ஐ ஆம் லைக் எ ஸ்பெக்ஸ். ஐ ஆம் நாட் யுவர் விஷன், பட் ஐ கேன் பர்ஃபெக்ட் யுவர் விஷன். கரெக்ட். இவ்வளவு தானே. ஸோ இன்றைக்கு இவங்களுக்கு என்ன தேவை? இஸ் நாட் அ ஸ்பெக்ஸ், தே வாண்ட் ஐஸ். கண்களே தேவை. ஏன்னா இளைஞர்கள், புதியவர்கள், ரொம்ப தெரியாது. தே வாண்ட் மென்டர்ஸ், தே வாண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் பீப்புள், தே வாண்ட் அறிவுரைகள், தே வாண்ட் டைரக்ஷன்ஸ். அது மிஸ்ஸிங். அப்போ அறிவுரைகளை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லையா? அவங்க வந்து இன்னும் மனதளவில் தயாராகலையா அறிவுரைகள் எடுத்து? நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாறுதல்களை பார்க்குறேன், பாசிட்டிவ் சேஞ்சஸை பார்க்குறேன். என்னுடைய ஒரு நேர்காணலில் நம்ம 2 பேரும் தான் பேசும்போதுன்னு நினைக்கிறேன், செல்வி கீர்த்தனாவை பற்றி நான் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். ஷீ இஸ் நாட் அப்ரோச்சபிள். ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியல, மீட் பண்ண முடியல, பேச முடியல, எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஒரு பக்கத்தில் அவங்க கான்ஸ்டியூன்சி சிவகாசி, இன்னொரு பக்கத்தில் அவங்களுடைய இன்சார்ஜ் தருமபுரி பொறுப்பு மந்திரி, இன்னொரு பக்கத்தில் கொரியாவுக்கு போக வேண்டிய அவசரம், டெல்லிக்கு போக வேண்டிய இது நிர்பந்தம், சென்னையில் 2 நாள் கூட இருக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், உடனே அதுக்கு 2வது நாள் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸையும் கான்டாக்ட்ஸையும் போட்டு ஒரு லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணாங்க. தொடர்பு கொண்டாக்க அது உடனடியாக ஒரு ரிப்ளை வர்றதை பார்க்குறேன். இது தவறு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லும் பொழுது தேங்க்யூ சார் அப்படின்னு பதில் வர்றதை பார்க்குறேன். ரிமைன் நான் பொலிட்டிக்கல் பிகாஸ் யூ ஆர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், சில அட்வைசஸ் சொல்கிறேன். ஆஃப்டர் ஆல் அவங்களுடைய வயது என்னுடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? சொல்கிறோம், கேட்குறத பார்க்குறேன், ரிசிப்டிவ்னஸை பார்க்குறேன். மாறுவதற்கு காலமாகலாம், மாறுவதற்கு நேரமாகலாம், பட் மாறுவதை பார்க்கிறேன். அது பாசிட்டிவ் அப்ரோச். நான் இப்போ சொல்கிறது கூட எந்த நேரத்துலையும் நமது மொத்த காணொலியிலே இன்டர்வியூவில் நான் கிரிட்டிசைஸே பண்ணலை, நான் திட்டவே இல்லை. நோட் பண்ணீங்களா? நான் தவறுன்னே சொல்லலை, இதை பார்க்காமல் விட்டு விட்டார்கள் தான் சொன்னேன். இப்பவும் நான் சொல்றேன், இந்த காணொளியை மாண்புமிகு முதல்வர் பார்த்தால் நிச்சயமாக சில முடிவுகள் மாற்றப்படலாம். இந்த பட்ஜெட் ரிவைஸ்டு பட்ஜெட் ஆகலாம், இன்னொரு ரிவ்யூ மீட்டிங்கை அவர் எடுக்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபீட்பேக் என்ன? தொழில்துறை சார்ந்த பட்ஜெட் அறிவிப்புகளால் மக்கள் திருப்தியா இல்லையா? இல்லை என்றால் என்னென்ன பண்ணியிருக்கணும்னு எனக்கு தயவு செஞ்சு ஒரு இதை கொடுங்க. இமெயில் கொடுத்துருங்க, நாங்கள் கன்சாலிடேட் பண்ணிக்கிறோம், அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஒய் நாட்? இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும். இதுதான் எதிர்பார்ப்பு. சார், பெரிதியாக ஒரு கேள்வி சார். இந்த 3 விஷயங்களை உடனடியாக அவங்க கன்சிடர் பண்ணி உடனடியாக பண்ணணும். நீங்கள் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டீங்க. ஆனால் ப்ரையாரிட்டியாக பார்க்கும்போது இப்போது நிறைய பேருக்கு என்ன தோணலாம் அப்படின்னா, கல்விக்கான நிதியை அதிகமாக ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்ற தேவை என்பது எழுந்திருக்கு. ஏன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வரது மாதிரி சொல்கிறாங்க, அதன் மூலிமா நிதி வரும் மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய கல்வி நிதி என்பதை எந்த காரணத்துக்கு முன்னும் குறைக்கப்படக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ உங்களோட பார்வையில், உங்களோட அனுபவத்தின் பார்வையில் கேட்குறேன், இந்த 3 விஷயங்களை இப்போ உடனடியாக பண்ணணும் அப்படின்னா எதை பட்டியலிடுவீங்க நீங்கள்? என்னுடைய பார்வை தொழில்துறை மட்டும்தான் சார்ந்து இருக்கும். அப்போ நான் என்னுடைய அந்த பார்வையில் சொல்லணும் அப்படின்னாக்க, உடனடியாக ஒரு எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டை கிரியேட் பண்ணணும், கார்பஸ் ஃபண்ட்.
எந்தெந்த நேரங்கள்லாம் தொழில்துறைகள் ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக்னால டெம்பரரி செட்பேக் வருதோ அந்த நேரத்தில் இந்த ஃபண்டை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு இப்போவே குறிப்பிட்டு சொல்லிடணும். திடீர்னு வார்வது, பல பொருட்கள் பாதி டிரான்சிட்டில் இருக்குது, சில பொருட்கள் சேர்ந்தாச்சு ஆனால் வாங்க மாட்டேன்றாங்க டாரிஃப்னால. இதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அல்லது இதில் இருக்கக்கூடிய ஷாக்லேருந்து இந்த தொழில் முனைவோரை எப்படி காப்பாற்றுறது? எமர்ஜென்சி அது. ஓகே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு கண்ட்ரிக்கு போன தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு போட் கேப்சைஸில் ஆன உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நாமினேட் பண்ணுறோம். அவங்களுடைய பாடியோ அல்லது அவர்களோ திரும்பி வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்குறோம், எப்படியாவது கொண்டு வந்துடுறோம். அப்போது தமிழர்கள் எங்கே போயிருந்தாலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் வரும்பொழுது இங்கேயே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக். இவங்க உக்ரைனுக்கும் நடக்கிற போருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொழில் பண்ணுறவங்க காரணமாக இருக்க முடியாது, பட் பாதிப்பு இவனுக்கு இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டை கொண்டு வரணும். இரண்டாவது, பல திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தமிழகத்திற்கே வராமல் இருந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக இப்போதான் நம்ம டெல்லியில் ஒரு அமைச்சர் ரேங்கில் ஒருத்தரை வச்சுருக்கோம்ல. என்னென்ன ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, அதில் எதில் தமிழகம் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணலைன்னா ஏன் பண்ணலை, ஏன் அதை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு உடனடியாக அந்த ஃபண்டிங் பேட்டர்ன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும், டியூப்ளிகேட் பண்ணாமல். மூன்றாவதாக, மூலப்பொருட்களின் விலை அல்லது டே டு டே எக்ஸ்பென்சஸ் தமிழகத்தில் தொழில் பண்ணுவதற்கு அதிகமாகிட்டே போகுது, அதை குறைக்கணும். அது மின் கட்டண உயர்வாக இருக்கலாம், அல்லது தனியாக சோலார் போட்டுக்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணிடுறோம். மூலப்பொருட்களுக்கு நியாய விலை கடைகளை ஏற்படுத்தி ஒரு பல்க் டான்சியிலிருந்து பல்காக இவங்க வாங்கிடுறது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்தும் சிறு குறு தொழில்களுக்கு ஒரே விலையில் ஆண்டு முழுவதும் கொடுக்கறது, ரேஷன் ஷாப் மாதிரி. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நியாயமான ஒரு விலை தெரியும், அவுட்புட் விலை தெரியும், லாபத்தை எடுத்து வேலை செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சம்ஷனை நம்ம இங்கேயே அதிகப்படுத்திட்டோம்னா வருவாய் அதிகமாயிரும். ஸோ மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாகும், கன்சம்ஷனும் அதிகமாகும், தமிழகத்தினுடைய வருவாயும் அதிகமாகும். இதுதானே வளர்ச்சி. இதைத்தான் செய்யும். சார், ஆரம்பத்தில் சொன்னீங்க 2.5 மணி நேரம் என்பது ஒரு படம் பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக இந்த மூவின்னு சொல்லலாம், பட்ஜெட்னு சொல்லலாமான்னு தெரியல, டிசப்பாயிண்டிங்காக இருக்கா? எதிர்பார்த்தது இல்லை. இதே படத்தை இன்னொரு வாட்டி பார்ப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போக மாட்டேன் தியேட்டருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட நீண்ட பேட்டிக்கு முக்கியமான விளக்கத்திற்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.